ஸ்டோரி நேரம் தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். லெஜெண்ட் ஆஃப் த ஃபீமேல் ஜென்ரலோட 12வது எபிசோட்ல என்ன ஆக போகுதுன்னு தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். லாஸ்ட் எபிசோட்ல யாரோ கீழே அடிபட்டு கிடந்தவரை டாடா மறுபடியும் மிலிட்டரி கேம்புக்கு கூட்டிட்டு வந்து ட்ரீட்மெண்ட் பார்க்க ஆரம்பிச்சிருந்தா அதோட தான் முடிஞ்சது. இந்த எபிசோட்ல அவர் கண்ணை முழிச்சிடுறாரு. டாட்டாவை பார்த்து என்னை காப்பாத்துனதுக்கு ரொம்ப தேங்க்ஸுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்போ டாட்டா மொத்தவங்க கைக்கு மருந்து போட்டு விடுறேன், அப்புறமா நான் மூலிகை சூப் எடுத்துட்டு வரேன், அதை குடிங்கன்னு சொல்ல அந்த இடத்துக்கு ஹீயா வந்துடுறா. நீ ஒரு பொண்ணு, ஒரு பையனுக்கு எப்படி மருந்து போட்டு விடுவ, நான் போட்டு விடுறேன்னு சொல்ல சரி ஓகே அப்ப நான் போய் எடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு அங்கிருந்து வேகமா வெளியே கிளம்பி டாட்டா ஓடிடுறா. பக்கத்துல நம்ம ஹீயா உட்காந்துட்டு ஆமா உங்க பேர் என்ன, எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க அப்படின்னு விசாரிக்க ஆரம்பிக்கிறா. அவர் கையில இருக்கிற காயம்லாம் ஏதோ ஒரு வித்தியாசமான ஆயுதத்தை புடிச்ச மாதிரி புள்ளி புள்ளியா இருக்கு. அப்படியே காயம்லாம் உடனே இதை பார்த்துட்டு கண்டுக்காத மாதிரி, இல்லங்க இது வந்து நான் மலை ஏறும் போது முள்ளு குத்தி இந்த மாதிரி காயம் வந்துருச்சு. லீகேன்னு ஒரு ஊர் இருக்குல்ல, அந்த ஊரு என் பொண்டாட்டி இறந்து போயிட்டா, அதனால எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருந்தது, அதனால அப்படியே கால் போன போக்குல நடந்து இந்த பக்கமா வந்து மயங்கி விழுந்துட்டேன். நான் பொலப்பேன் எதிர்பார்க்கவே இல்ல, இன்னும் சீக்கிரமா எனக்கு இந்த காயம்லாம் ஆறிடும், நீ என்னை காப்பாத்தினதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். கரெக்டா அப்பன்னு பார்த்து சரி நான் சூப் எடுத்துட்டு வரேன் ஹீயா வெளியே போறா. அதுக்குள்ள அந்த ஆள் ஏதோ ஒரு சீக்ரெட் லெட்டர் மாதிரி எழுதிட்டு இருக்க. ஹீயா உள்ள வந்துடுறா. அவரை வேகமா சட்டைக்குள்ள ஒளிய வச்சுக்கிறாரு. ஹீயா கொண்டு வர சூப்பை வேணும்னே மேல கொட்டுற மாதிரி கொட்டிட்டு உள்ள இருந்து அந்த லெட்டர் எடுத்துடுறா. எடுத்து படிக்க ஆரம்பிக்கிறா. அது வேற மொழியில இருக்கு, அவளால படிக்க முடியல. சரி சரி ஓகே ஏதோ காதல் பாட்டு மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த ஆள் கிட்டே இதை கொடுத்துற. அந்த இடத்துக்கு கரெக்டா அப்ப டாட்டா வரா. உனக்கு அவர் மேல பொறாமையா இருக்குன்னு தெரியுது, ஆனா அதுக்காக இப்படி எல்லாம் பண்ணாத அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. ஹீயா எங்க டாட்டா கிட்ட அந்த பையன் க்ளோஸா இருக்கணும்னு பொறாமப்படுறான்ட்டு டாட்டா நினைச்சிட்டு இருக்கா. ஹீயா திருன்னு முடிச்சிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறா. வேணும்னே எங்க இருந்தாலும் உட்காந்து டீ சாப்பிட்டு இருக்காரோ அந்த இடத்துல ஒரு அம்பு ஒண்ணு விட டாட்டா அங்க வந்துடுறா. பொறாம கொஞ்சம் ஓவராவே போயிட்டு இருக்கு, இதுக்கு மேல இப்படி பண்ணா நான் கோவம் ஆயிடுவேன் புரியுதா அப்படின்னு டாட்டா சொல்றா. ஹீயா ஒண்ணு சரி சரி இனிமே அப்படி எல்லாம் நடக்காது அப்படின்னு சமாளிச்சுட்டு அங்க இருந்து கிளம்பிடுறா. அன்னைக்கு நைட்டு ஹீயா அங்க ரோந்து எல்லாம் பண்ணிட்டு இருக்கும் போது அங்க யாரோ ஒரு ஆள் வராங்க. ஹீயா கிட்ட சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. வந்து அடிப்பட்ட மாதிரி நடிச்சவன் தான் இது அப்படின்னு ஹீயா அவன் கூட சண்டை போட்டுட்டு இருக்கா. மாஸ்க் போட்டுக்கதால முகம் தெரியல. ஹீயா சண்டை போட்டே இருக்கும் போது அவன் நேரா ஒரு கூடாரத்துக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிறான். கரெக்டா அது அப்படியே உள்ள விட்டு கத்தியால குத்திடலான்னு ஹீயா ட்ரை பண்றா. ஆனா வந்து வெளியே ஒரு டெட் பாடி விடுது. அது பார்த்தா ஹீயாவோட டீம்காரங்களோட டெட் பாடியா இருக்கு. ஏதோ டிராப், இது நம்ம கொலை பண்ணவே இல்ல, ஏற்கனவே யாரையோ கொலை பண்ணி இங்க வச்சிருக்காங்கன்னு ஹீயா கண்டுபிடிக்கிறா. ஆனா அதுக்குள்ள ஷாவ்ஜுவோட அங்க செகண்ட் லீட் இருக்காரு ஒருத்தர், அவரை தான் விட்டு போயிருக்கா அந்த பொறுப்பை பாத்துக்க சொல்லி. ஷென் அவர் பேரு, அவர் அங்க வந்துடுறாரு. நான் கொலை பண்ணல, நம்ம டீம் ஆல ஒருத்தன் வந்தா அவன் கூட நான் சண்டை போட்டுட்டு துரத்திட்டே போனேன், அவன் ஆல்ரெடி இவரை கொன்னு அந்த செவுத்துல சாச்சு வச்சிருந்தான், இவர் கொல்னதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல அப்படின்னு ஹீயா சொல்லிட்டு இருக்கா. சரி இது யாரா இருக்கும் நீ நினைக்கிற அப்படின்னு அந்த ஷென்னு கேட்க, ஒருத்தன் அடிபட்டு நம்ம கேம்புக்கு வந்திருக்கான்ல அவன் தான், அவன் கையில இருக்கிற காயெல்லாம் ரொம்ப வித்தியாசமா இருக்கு, அதுவும் இல்லாம ஒய்ஃப் வந்து இப்பதான் இறந்து போனாங்க, நான் மிஸ் பண்றேன்னு சொன்னான், ஆனா பார்க்கும் போதெல்லாம் நம்ம டாட்டாவை பார்த்து வளைஞ்சிட்டே இருக்கான், அவன் கண்டிப்பா ஒரு சாதாரணமான ஆள் கிடையாது, அதுவும் இல்லாம அந்த மொழி எனக்கு பேச தெரியாது அப்படிங்கறதால கொஞ்சம் குழப்பம் ஆயிடுச்சு, அவனுக்கு இருந்த காயெல்லாம் ஃப்ரெஷ் காயம் தான், அது மட்டும் இல்லாம இப்ப என்கிட்ட சண்டை போட்டான்ல அப்போ நான் அவன் முதுகுல அடிச்சிட்டேன், இப்ப கூட நீங்க கூப்பிட்டு அவன் முதுக செக் பண்ணி பாருங்க அந்த காயம் இருக்குன்னு சொல்ல போயிட்டு அந்த ஆளை கூட்டு வராங்க. ட்ரெஸ்ஸை கழட்டி முதுக செக் பண்றாங்க, ஆனா எந்த காயமும் இல்ல. ஹீயா உடனே கன்ஃபியூஸ் ஆயிடுறா. அப்ப இவனுக்கு யாரோ ஜோடி போட்டுட்டு நம்ம கேம்புக்குள்ளேயே ஆள் இருக்காங்க, அதை முதல்ல நம்ம கண்டுபிடிக்கணும், இல்லனா ரொம்ப ஆபத்தாயிடும்னு சொல்ல, நீ ஒருத்தங்க கொண்டிருக்க, அதுவும் நம்ம கேம்ப் ஆளை கொண்டிருக்க, இவளை கூட்டு போய் ஜெயில போடுங்க அப்படின்னு ஷென்னு சொல்லிடுறான். ஹியா அங்க இருந்து இழுத்துட்டு போயிடுறாங்க. ரொம்ப நக்கலா அந்த ஆளு அங்க நின்னு பாத்துட்டு இருக்கான். ஹியா ஜெயில இருக்கா. கரெக்டா இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்ச ஷாவ்ஜுவை இங்க இருந்து பிரச்சனைன்னு கூட்டு போனதே கண்டிப்பா ஏதோ ஒரு ட்ராக்க மாத்திர வேலையா தான் இருக்கும், இந்த இடத்த யாரோ அவங்க கண்ட்ரோலுக்கு கொண்டு வரணும் ட்ரை பண்றாங்க, ஆனா இங்க மறுபடியும் ஷாவ்ஜு திரும்ப வரதுக்குள்ள எனிமீஸ் கைக்கு இதெல்லாம் போயிருமோன்னு பயமா இருக்கு அப்படின்னு ஹியா யோசிச்சுட்டு இருக்கா. அங்க திருட்டுத்தனமா நம்ம டாட்டா ஹியாவை பாக்கிறதுக்கு வந்துடுறா. இங்க எதுக்கு வந்த, இதுல எல்லாம் தலையிடாது, இங்க இருந்து ஓடி போயிடு அப்படின்னு ஹியா சொல்ல, இல்ல அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல, என்கிட்ட மெடிசன் இருக்கு, உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஹீயாட்ட டாட்டா கேக்குறா. அடுத்தவங்கள மயக்கம் போட வைக்கிற மெடிசன் இருக்குல்ல அதை எனக்கு கொடு, அது மட்டும் இல்லாம உன் பெல்ட்டையும் எனக்கு கொடு அப்படின்னு ஹீயா சண்டை போடுறதுக்காக வாங்கி வைக்க, பாசத்தால வாங்கி வைக்கிறா போலன்னு டாட்டா நினைச்சுக்கிறா. பல்ல காட்டிக்கிட்டே கொடுக்குறா. நான் கொடுக்குற ஒரு லெட்டரை மட்டும் ஷென் இருக்காருல அவர்கிட்ட கொடுத்துருன்னு ஹீயா சொல்லி விடுறா. அதே மாதிரியே இங்க நம்ம டாட்டாவும் லீசுவும் போயிட்டு ஷென்னி கிட்ட அந்த லெட்டரை கொடுக்க, அதை வாங்கி உள்ள வச்சுட்டு உங்க வேலையை பாருங்க அப்படின்னு ஷென்னு சொல்லிடுறான். இப்ப நீ அவளை காப்பாத்த போறியா இல்லையா, அவளுக்கு வந்து ஏதாவது ஆயிட போகுது அப்படின்னு மத்த ரெண்டு பேரும் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா ஷென்னு பாக்குறான், இல்ல காப்பாத்தலாம் முடியாது, அவ பிரச்சனை பண்ணிட்டு அதுக்கு தண்டனை அனுபவிச்சுதான் ஆகணும், நீங்க ரெண்டு பேரும் போய் பத்திரமா இருங்க, உங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அப்புறம் நான் பொறுப்பாயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெண்டு பேரையும் போய் பத்திரமா ஒரு இடத்துல வச்சுட்டு அதுக்கு ஆளு காவலையும் போட்டுடுறாங்க. எல்லாருமே வாட்ச் பண்ணிட்டே இருக்காங்க. அடுத்த நாள் காலை ஆகுது. ஹியாவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பாரு பயங்கரமா குளிர் அடிக்குது ஜெயில, ஹியாவால தாங்கிக்க முடியாது, ஏற்கனவே உடம்பு முடியல, நம்ம போய் கெஞ்சி கேட்கலாம் அப்படின்னு எல்லாரும் அங்க இருந்து கிளம்புறாங்க. இவங்க எல்லாம் வெளியே போகும்போதுதான் ஏதோ ஒரு பிரச்சனை வருதுன்னு தெரியுது. எக்கச்சக்கமா பக்கத்து
பக்கத்து ஆர்மிக்காரங்க, அதுவும் ஏதோ ஒரு ட்ரைபுக்காரங்க ஒன்னா உள்ள வந்துட்டு இங்க நின்னுட்டு இருக்காங்க. ஷென்னு வந்துடுறான். எவ்வளவு தைரியம் தான் இங்க வந்திருப்பீங்கன்னு கேட்க, தைரியமா உங்க எல்லாரையும் அழிக்கிறதுக்கு தான்டா இங்க வந்திருக்கேன், உங்க தலைவனே இல்லல்ல, எல்லாம் எவ்வளவு கஷ்டப்பட போறீங்கன்னு பாருங்க அப்படின்னு சிரிக்க ஆரம்பிக்க ஷென்னு பாக்குறான். ஹியா சொன்னது கரெக்ட் தான், உண்மையாவே அதே மாதிரி கெட்டவங்க வந்துட்டாங்க அப்படின்னு மனசுக்குள்ள யோசிச்சுட்டு இருக்கான். ஆனா அதே நேரத்துல ஹியாவை ஜெயில கொலை பண்றதுக்கு யாரோ ஒருத்தங்க ரகசியமா உள்ள போறாங்க மாஸ்க் போட்டுட்டு. ஹியா அதை எதிர்பார்த்துதான் காத்துட்டு இருந்திருப்பா போல. நேரா அவன் உள்ள வந்ததுமே பயங்கரமா அடிச்சு சண்டை போட ஆரம்பிக்கிறா. அவனை புடிச்சு அப்படியே கீழே தொங்க விட்டுட்டு, டே எனக்கு தெரியும்டா லே, உன் மேல எனக்கு முன்னாலே சந்தேகம் இருந்தது, எங்களுக்கு மட்டும் இல்ல நிறைய பேருக்கு சந்தேகம் இருந்ததுன்னு லைய பார்த்துட்டு அவன் வாயை திறந்து அதுல மயக்க மருந்து வாங்கினால அதை கொட்டிட்டு அதே மாதிரி இந்த பெல்ட்டை வச்சுதான் அவன் கையவே கட்டி போட்டிருக்கா. இங்க எது நான் கஷ்டப்படு, நான் வெளியே போயிட்டு ஒரு வேலையை பார்த்துட்டு வரேன் ஹியா அங்க இருந்து கிளம்புறா. இங்க சண்டையை ஆரம்பிச்சிடலாமா அப்படின்னு இந்த காட்டுவாசி இனம் நம்ம ஷாவ்ஜுவோட டீம் கிட்ட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்க, எங்க பாஸ் வந்துகிட்டே இருக்காரு அப்படின்னு ஷென்னு சொல்றான். என்னது அவனா? கிழிச்சான் வந்து, நாங்க ஏற்கனவே அவனோட ட்ராக்க மாத்தி விட்டு பயங்கரமா சுத்த விட்டுருக்கோம், அவன் உயிரோட வரதே கொஞ்சம் கூட சந்தேகம் தான் அப்படின்னு அவன் சொல்ல, நம்ம பாஸுக்கு ஆபத்தா நாங்க இருக்கிற எல்லாரும் பாத்துடுறாங்க. சரி இந்த சண்டையை முடிச்சுட்டு பாஸ போய் காப்பாத்தலாம் அப்படின்னு ஷென்னு சொல்லிடுறான். சண்டைக்கு அத்தனை பேரும் ரெடி ஆயிட்டு இருக்கும் போது மின்னல் வேகத்துல யாரோ அங்க பறந்து வராங்க. யாருன்னு பார்த்தா நம்ம ஹியா தான். நீ யாரா பொடி பையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த காட்டுவாசி ஆளு நக்கலா கேட்க, இங்க பாரு உனக்கும் எனக்கும் முதல்ல ஒரு சண்டை மோதி பாத்துடலாம் அப்படின்னு ஹியா சொல்றா. இந்த தலைவனை முதல்ல காலி பண்ணிட்டோம்னா மத்தவங்களை காலி பண்றது ஈஸி தான் அப்படின்னு ஹியா நினைக்கிறா. எனது உன் கூட நான் சண்டை போடணுமா, இதெல்லாம் காமெடியா இருக்கே அப்படின்னு அந்த ஆளு சொல்ல, நீ ஜெயிச்சுட்டா நீ என்ன வேணா பண்ணலாம், ஆனா நான் ஜெயிச்சுட்டா நீ என்ன வந்து அப்பான்னு கூப்பிடணும் ஓகேவா அப்படின்னு ஹியா சொல்ல, அங்க இருக்கிற மத்தவங்க எல்லாம் சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதனால அவனுக்கு பயங்கரமா அவமானம் ஆயிடுது. சரி மோதி பாத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உனக்கும் எனக்கும் மட்டும் மோதல், அப்புறம் அதை ஜெயிக்கிறத வச்சுட்டு அடுத்த மெத்ததெல்லாம் பாத்துக்கலாம் அப்படின்னு அவன் கீழே இறங்கி வந்துடுறான். ஹியா கூட சண்டை போட்டுருக்கு ரெடி ஆயிட்டு இருக்கான். ரெண்டு பேரும் மாறி மாறி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஹியா சண்டையில புலிதான், ஆனாலும் இவன் காட்டுவாசி தான் சேர்ந்தவனாச்சே, காட்டுத்தனமா சண்டை போட்டுட்டு இருக்கான். ஹியாக்கு இடுப்புல அடிபட்டு ரத்தமா கொட்ட ஆரம்பிக்குது. ஆனா அவன் முகத்திலேயே அடிபட்டுருது. ரெண்டு பேரும் ஒருத்தங்க பார்த்துட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க அந்த காட்டுவாசி ஆள் சொல்லிட்டு இருக்கான், உன் இடுப்புல இருந்து ரத்தம் ஊத்த ஆரம்பிக்குது, மறுபடியும் நம்ம சண்டை போட்டா உன் உயிர் தங்குமா, ரத்தம் உடம்புல இருக்குமா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். ஹியா அதை கண்டுக்காம அவன் ட்ரெஸ்ஸை கிழிச்சு இடுப்புல ஒரு கட்டை போட்டுட்டு இருக்கா. பாக்குறதுக்கே ஷென்னுக்கு பாவமா இருக்கு, நம்ம நேத்தே நம்ப இருக்கலாம், நம்பாம விட்டுட்டோமே அப்படின்னு பயங்கரமா ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறான். ஹியாவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப சோகமாயிட்டு இருக்க, ஹியா யாரும் வர வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் சண்டைக்கு போக ஆரம்பிக்கிறா. அப்போ அந்த காட்டுவாசி ஆள் சொல்றான், உன்னை பார்க்கும் போது ஒருத்தங்க ஞாபகம் வருது, ரூஃபைன்னு சொல்லிட்டு ஒரு தளபதி இருக்கான்ல அவன் ஞாபகம், ஏன்னா பயங்கரமா அவனோட தோல்ல அம்பு போய் கூட கடைசி வரைய சண்டை போட்டுட்டு இருந்தானா, எங்க அண்ணன் என்ன சொல்லிருக்காரு அந்த மாதிரியே இருக்க உன்னை பாக்க அப்படின்னு சொல்ல ஹியா பாக்குறா. இங்க இருக்கிற ஒவ்வொரு வீரனுக்குள்ளயும் அவ்வளவு வீரம் தாண்டா இருக்கு, வாடா சண்டை போடலாம் அப்படின்னு சண்டை ஆரம்பிக்குது. கரெக்டா காட்டுவாசி தலைவன் கீழே விழுந்துடுறான். ஆனா இதான் சாக்குன்னு லீசுவையும் டாட்டாவையும் அங்க ஒரு ரூம்ல வச்சிருந்தாங்கல்ல அங்க இருந்து கூட்டு வந்துடுறாங்க. டாட்டா ஹியாவை பார்த்ததும் ஐயோ உனக்கு ஆபத்து அப்படின்னு ஓடி வர ஆரம்பிக்கிறா. காட்டுவாசி தலைவன் ஆயுதத்தை எடுத்து டாட்டாவை தாக்க போக ஹியா வேகமா அவளை புடிச்சு இழுத்துட்டு வேகமா அவன் முதுக காட்டிடுறா. அதனால ஹியாவோட முதுகுலயே ஆயுதம் பூந்து பயங்கரமா வந்து அவளுக்கு காயம் ஆயிடுது. ஹியாக்கு ரொம்ப ரொம்ப உடம்பு முடியாம போயிடுது. ஆனா அத்தோட சேர்த்து இந்த பக்கமா திரும்பி இந்த காட்டுவாசி தலைவனை ரெண்டே அடியில வீழ்த்திடுறா. மத்த ஆளுங்களை பாக்குற அவங்களோட டீம, தலைவன் போயிட்டான், இனிமே அவங்களால ஒண்ணும் பண்ண முடியாது, அடிச்சு நவுத்துங்க அப்படின்னு சொல்ல எல்லாரும் சண்டைக்கு கிளம்பி போயிடுறாங்க. ஏற்கனவே ஹியாக்கு ரொம்ப அடிபட்டு இருக்கு. அவளை அட்டாக் பண்றதுக்கு டார்கெட் பண்ணி 2-3 பேர் வந்துட்டு இருக்க, அவங்கள சண்டை போட்டு ஒரு கை தடுத்து நிறுத்துது யாருன்னு பார்த்தா நம்ம ஷாவ்ஜு தான். ஹியா ஷாவ்ஜு மடியிலே போய் விழறா. பஸ் நீங்க வந்துட்டீங்களா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கா. ஷாவ்ஜி யோசிச்சு பாக்குறான். அவனுக்கு போகும்போதே நிறைய டவுட் வந்திருக்கு, இதுல ஏதோ நிறைய பிரச்சனை இருக்கு, நம்ம டீமை கையில வச்சுக்கிறதுக்கு தான் நம்மள இப்படி அனுப்புறாங்களோ அப்படின்னு அவன் அசிஸ்டன்ட் கூப்பிட்டு, ஏன் பொறுப்புல ஏன் முகத்தை நீ வச்சுட்டு நீ போயிட்டே இரு, நான் மறுபடியும் நம்ம இனத்துக்கு ஏதாவது ஆயிடுச்சான்னு பாத்துட்டு வரேன்னு அவனோட பர்சனல் டீமை கூட்டிட்டு திருப்பி கிளம்பி வந்திருக்கான். இதான் நடந்திருக்கு. ஹியா பாத்துட்டு இருக்கா. எப்ப பாரு ஏன் இவ்வளவு காயத்தோடயே இருந்துட்டு இருக்க, கொஞ்சம் கூட உன் மேல உனக்கு கவலையே இல்லையா அப்படின்னு ஷாவ்ஜு கேட்க, ஏன்னா நான் எப்ப காயம் பட்டாலும் நீங்க வந்து காப்பாத்திடுவீங்க அது தெரியும், அதனாலதான் அப்படின்னு சொல்லிட்டு ஹியா அப்படியே மயங்கி விழுந்துடுறா. ஷாவ்ஜு அவளை ரூம்ல கொண்டு வந்து போட்டதுமே லீசு உள்ள வரான். அவளோட ட்ரெஸ்ஸை கழட்டி செக் பண்றதுக்கு ரெடி ஆகுறான். இல்ல அவளோட பல்ஸ முதல்ல புடிச்சு பாரு, அதுக்கப்புறமா மத்த எது வேணா பண்ணிக்கோ அப்படின்னு ஷாவ்ஜு சொல்ல, ஹியாவோட பல்ஸ புடிக்க ஆரம்பிக்கிறான் லீசு. டே இது பொண்ணா, என்னடா பண்ணி வச்சிட்டு இருக்க மாமா, ஒரு பொண்ணை கூட்டு வந்து பத்திரமா உள்ள வச்சிட்டு இருக்க, எனக்கு ஒண்ணும் புரியல, இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா எல்லா விஷயமே விளங்க ஆரம்பிக்குதுன்னு சொல்லிட்டு, ஹியாவுக்கு முதல்ல நான் வந்து மருந்து ரெடி பண்றேன், நீ இதை போட்டு விட்டுட்டே இரு, நான் போய் மூலிகை சூப் ரெடி பண்ணிட்டு வரேன் புரியுதா, எனக்கு இனிமே ஹியாவை ஹியான்னு கூப்பிடணுமா இல்ல அத்தன் கூப்பிடணுமானே புரியல அப்படின்னு அவன் அங்க இருந்து கிளம்பி போறான். நம்ம ஷாவ்ஜு பாக்குறான். இப்போ இவளுக்கு இவன் தான் மருந்து போட்டு விடணும்ல, வேற யாருக்கும் அவளோட உண்மை தெரியாதுல, சோ அவனே கொஞ்சம் கொஞ்சமா மருந்து போட்டுட்டு இருக்க. ஹியா வலி தாங்க முடியாம ஏஞ்சிடுறா. கமாண்டர் நான் எனக்கு நல்லா தானே வேலை பார்த்தேன் அப்படின்னு சொல்ல, சூப்பரா வேலை பார்த்திருக்க அப்படின்னு தலையாட்டுறான் ஷாவ்ஜு. இதை பார்த்து கொஞ்சமா சிரிச்சுட்டு ஹியா மறுபடியும் மயக்கத்துக்கு போயிடுறா. ஷாவ்ஜு மறுபடியும் அவளுக்கு காயத்துக்கு மருந்து
போட்டுட்டு இருக்கான் கொஞ்சம் சிரிப்போடையே. அதோட தான் இந்த எபிசோட் முடியுது. அடுத்து என்ன ஆக போகுது தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரைய பாய்.